नमस्ते बच्चों, वेलकम टू लर्न यू डेली। इनकी நம்ம राष्ट्रभाषा पेपर 1 फोर्थ रोमन किन्हीं दो गजलों का भावार्थ हिंदी में लिखिए। एनी टू गजलக்கான விளக்கத்தை ஹிந்தியில் எழுதுங்க। இதுக்கு 5 மார்க்ஸ் உண்டு। லர்ன் யூ டெலியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க। புக் பேஜ் நம்பர் 195 அண்ட் 196 சரியா। இந்த வீடியோவில் 1 to 5 கஜல்ஸ் நம்ம லேர்ன் பண்ண போகிறோம், அதனால் இது பார்ட் 1 வீடியோ। பேஜ் நம்பர் 195 எடுத்துக்கோங்க। கண்டிப்பாக நீங்கள் புக்கில் தான் பார்க்கணும், ஓகேவா? சரியா। ஃபஸ்ட்டு கஜல்னா என்ன? கஜல் அப்படின்னா கவிதை அப்படின்னு அர்த்தம், சரியா। ஃபஸ்ட்டு கவிதை எந்த லாங்குவேஜ், எந்த மொழியில் எழுதுனாங்க அப்படின்னா அரேபியன் மொழியில் எழுதுனாங்க, ஓகேவா? இப்போ தான் நிறைய லாங்குவேஜஸில் கவிதைகள்லாம் நம்மளுக்கு கிடைக்குது, பட் முதல்ல அரேபியன் லாங்குவேஜஸில் எழுதுனாங்க, அதுதான் கஜல், ஓகேவா? கஜல் கே குச் ஷேர், ஓகேவா? இன்றைக்கி நம்ம கஜல் பார்க்க போகிறோம்। கஜல் கே குச் ஷேர், ஷேர்னா கவிதைகள், ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒன் பார்ப்போம்। घरों पे नाम दे, नामों के साथ उहते दे, बहुत तलाश किया कोई आदमी न मिला। घरों पे नाम दे, घरों घरना என்ன வீடு, வீடுனுடைய பேர் இருந்துச்சு। நாமோ கே சாத், அந்த வீட்டினுடைய பேருடன் ஒஹத்தே தே, ஒஹத்தேன்னா போஸ்டிங்ஸும் இருந்துச்சு, சரியா। ஒரு வீட்டினுடைய பேர் இருந்துச்சு, அந்த வீட்டில் யார் யார் இருக்காங்களோ அவங்க என்ன வேலை பார்க்குறாங்க, அதுதான் போஸ்டிங்ஸ், என்ன போஸ்டிங்ஸில் இருக்காங்க அப்படின்றதையும் என்ன செஞ்சாங்க, குறிப்பிட்டிருந்தாங்க। இப்போ நிறைய வீட்டில் நம்ம பார்த்தோம்னா வெளியே எழுதியிருப்பாங்கள, அதுதான் சொல்கிறாங்க। பஹுத் தலாஷ் கியா, ரொம்பவே தேடி பார்த்தேன், தலாஷ்னா தேடுறது, ஓகேவா? ரொம்பவே தேடி பார்த்தேன்। கோயி ஆத்மி ந மிலா, ஒரு நல்ல மனுஷன், கோயி ஆத்மினா ஒரு நல்ல மனுஷன் கூட, ந மிலா எனக்கு கிடைக்கல। வீட்டோட பேர் எழுதியிருந்தாங்க, இந்த வீட்டில் இருக்கிறவங்களுடைய போஸ்டிங்ஸ் எழுதியிருந்தாங்க, ஆனால் அந்த வீட்டில் இருக்க நல்ல மனிதர்களை பற்றி எதுவுமே நம்மளுக்கு சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க। இதை எந்த கவிஞர் சொன்னார்? பஷி பத்ர அப்படின்றவர் சொல்லியிருக்கார், சரியா। இப்போ ஃபஸ்ட்டு கஜலுடைய பாவார்த்து பார்ப்போம்। शायर बशी बद्र कहते हैं कि तलाश करने पर बड़े बड़े ओहदे वाले और बड़े बड़े व्यक्तियों के नाम मिल जाते हैं। शायर அப்படின்னா கவிஞர், சரியா, ஹிந்தியில் கவிஞர் அப்படின்னு சொல்லணும்। ஸோ கவிஞரான பஷி பத்ர அப்படின்றவர் கஹத்தேஹை கூறுறாரு, சரியா, சொல்கிறார் கி என்னவென்றால் தலாஷ் கர்னே பர், ரொம்ப தேடி பார்த்தேன், சரியா। நம்ம தேடி பார்த்தோம்னா படே படே ஒஹதே வாலும், ரொம்ப பெரிய பெரிய ஒஹதே வாலே அப்படின்னா போஸ்டிங்ஸில் இருக்கிறவங்க, அவர் படே படே வியக்தியும், ரொம்ப பெரிய பெரிய நல்ல வேலை உடையவர்கள், व्यक्तियों बड़े बड़े व्यक्तियोंனா நல்ல வேலை நல்ல போஸ்டிங்ஸில் இருக்கிறவங்க, கே நாம் மில் ஜாத்தே ஹே, அவங்களுடைய பேர்லாம் நம்மளுக்கு கிடச்சிடும், சரியா, ஓகேவா? நம்ம தேடுறோம் அப்படின்னா பெரிய பெரிய போஸ்டிங்ஸில் இருக்கிறவங்களுடைய பேர் கிடைக்கும், பெரிய பெரிய மனிதர்களுடைய பேர்லாம் கிடைக்கும், சரியா। லேக்கின் ஆனால் சச்சா இன்சான், சச்சா இன்சான்னா நல்ல மனிதன், இன்சான்னா மனிதன், சச்சான்னா நல்ல குட் பர்சன், நஹி மில் பாத்தா ஹே நம்மளுக்கு கிடைக்கிறதில்ல, சரியா। इसको बशी भद्र कहते हैं। पेज नंबर 196 எடுத்துக்கோங்க। इसको बशी भद्र कहते हैं कि घरों पर नाम और उहते का नाम लिखा रहता है। இதுக்கப்புறம் பஷி பத்ர சொல்கிறார், என்ன சொல்கிறாருன்னா घरों पर नाम, வீட்டினுடைய பேரை சொல்லுவாங்க, उहते का नाम लिखा रहता है, அவங்க என்ன போஸ்டிங் என்ன வேலை செய்கிறாங்க அப்படின்றதையும் என்ன செஞ்சுருப்பாங்க, நம்மளுக்கு காமிப்பாங்க। லேக்கின் ஆனால் உஸ் கர் மே, அந்த வீட்டில் இருக்கிற சச்சா இன்சான் நல்ல மனிதனை நஹி மில்தா ஹே நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்ட்டு சொல்கிறார், சரியா। ஏன்னா
அவங்க வந்து நல்ல மனிதர்கள், அவங்களுடைய கேரக்டர்ஸை பொறுத்து தான் இவங்க நல்ல மனிதர்கள் அப்படின்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். வெறும் நீங்கள் வீட்டோட பேர் போஸ்டிங்ஸில் இருந்தாலும் ஒரு நல்ல மனிதர்களாக இருக்க வேண்டும் அப்படின்ட்டு சொல்கிறாரு பஷீபத்ர. சரியா? செகண்ட் ஒன் பார்ப்போம். ஏ ஹுனர் பி படா ஜரூரி ஹே. ஹுனர் அப்படின்னா ஸ்கில்ஸ், இந்த அறிவு. ஹுனர்னா ஸ்கில்ஸ், இந்த அறிவும் படா ஜரூரி ரொம்பவே அவசியம். படா ஜரூரினா பெரிய அவசியம் சொல்லக்கூடாது, ரொம்ப அவசியம். கித்தனா ஜுக் கர் கிசே சலாம் கரோ. கித்தனா ஜுக் ரொம்ப பெரிய மரியாதை உடையவங்கிட்ட கிஸ்ஸே சலாம் கரோ, எந்த மாதிரியான சலாம் வணக்கத்தை நம்ம தெரிவிக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதாவது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்கள் ஜியாக இருக்கட்டும், வந்தோடனே நமஸ்தே ஜின்னு சொல்வீங்க. உங்கள் ஸ்கூல் டீச்சராக இருந்தால் குட் மார்னிங் மேம் சொல்வீங்க. பட் உன்னோட ஃப்ரெண்டு வந்தானா ஹைஃபை கொடுத்துட்டு போவீங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்ககிட்ட நம்ம ஒவ்வொரு மாதிரி கொடுக்கணும், அதுதான் நல்லது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இது யார் சொன்னது? ஹஃபீஸ் மேர்டி. சரியா? शायर हफीज़ मेरठी कहते हैं कि सलाम करने का भी टंग होता है. ஷாயர்னா கவிஞர், கவிஞரான ஹஃபீஸ் மேரட்டி வந்து சொல்கிறாரு என்னன்னா, சலாம் கர்னே காபி நம்ம வணக்கம் சொல்கிறது கூட டங்கு ஹோத்தா ஹை. டங்குனா முறை இருக்குது, மெத்தட் இருக்குது. பாத்ரோச்சித் சலாம் கர்னா பகுத் படி கலா ஹோத்தி ஹை. பாத்ரோச்சித் அப்படின்னா கேரக்டர்ஸ்க்கு தகுந்த மாதிரி, கேரக்டர்ஸ் வைஸ். சரியா? ஆளுக்கு தகுந்த மாதிரி சலாம் கர்னா நம்ம வணக்கம் சொல்கிறது பகுத் படி கலா ஹோத்தி ஹை, ரொம்ப பெரிய ஒரு கலை, ஒரு ஸ்கில் தான் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? கிஸ்கே சாம்னே ஜுக்குக்கர் சலாம் கர்னி சாஹியே. யாருக்கு சாம்னே, யாருக்கு மரியாதை கொடுத்து சலாம் கர்னி சாஹியே நம்ம வணக்கம் சொல்கிற விரும்புகிறோமோ, கிஸ்கே சாம்னே அந்த அளவு சீனா தான்கர். சீனா தான்கர்னா என்னன்னா, சீனா தான்கர்னா விதவிதமாக. சரியா? ஒவ்வொருத்தவங்களுக்கு ஏற்ற மாதிரி சலாம் கர்னி சாஹியே நம்ம வணக்கம் சொல்லணும். இஸ்கா ஞான் ஹமே ஜரூர் ஹோனா சாஹியே. இந்த நாலேஜ் வந்து நம்மகிட்ட கண்டிப்பாக இருக்கணும். ஜரூர் ஹோனா சாஹியே, கண்டிப்பாக இருக்கணும். தபி ஹமாரி சலாமி கா மஹத்வ ரஹேகி. அப்போ தான் ஹமாரி சலாமி நம்மளுடைய வணக்கத்துக்கு மஹத்வ ரஹேகி முக்கியத்துவம் கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு தேர்டு ஒன். ஃபர்மான் சே பேடோ பே கபி ஃபல் நஹி லக்தே. ஃபர்மான் அப்படின்னா நம்ம ஆஸ்க் கேட்க மூலம், பேடோ பே மரங்கள், கபி ஃபல் நஹி லகுதே நம்மளுக்கு ஃபல் பழம் வந்து என்ன செய்யாது, பழுக்காது, நம்மளுக்கு கிடைக்காது. தல்வார் சே மௌசம் கோயி பதலா நஹி ஜாத்தா. தல்வார் நம்ம தல்வார்னா கத்தி, நம்ம கத்தியை காமிச்சு மௌசம் பருவநிலை கிளைமேட்டை கோயி பதலா நஹி ஜாத்தா எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் கத்தியை வச்சு இப்படி ஒரு மேஜிக் மாதிரி பண்ணிங்கன்னா கிளைமேட் சேஞ்ச் ஆயிருமா? இல்லை. சரியா? அதே மாதிரி நம்ம கேட்டோன்னே பழம் நம்மளுக்கு தானாக காய்க்குமா, பழுக்குமா? அதுவும் கிடையாது. சரியா? ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு டைமிங் இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சரியா? ஷாயர் முஜஃபர் வாரசி கஹத்தே ஹே. கவிஞரான முஜஃபர் ஃபாரசி சொல்கிறாரு, பிரகிருதி பர், பிரகிருத்தினா இயற்கையின் மீது, நேச்சுரல் மேலே, கோயி அதிகார் நஹி கர் சக்தா. யாராலையும் அதிகார் நஹி கர்சா யாருடைய அதிகாரத்தையும் அது செய்ய முடியாது. சரியா? प्रकृति प्रकृति किसी मनुष्य के अधिकार और आज्ञा को नहीं मानती. प्रकृति இயற்கையும் கிசி மனுஷியக்கு அதிகார எந்த ஒரு மனிதனுடைய அதிகாரத்தையும் और ஆங்கியா, ஆங்கியானா ஆர்டர் கட்டளையும், நஹி மானதி அது ஏற்றுக்கிறாது, அது செய்யாது. உதாரணம் देते हुए शायर कहते हैं. உதாரணம் எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு ஷாயர் சொல்கிறாரு,
किसी की आज्ञा मानकर पेड़ों पर फल नहीं लगते எந்த ஒரு யாருடைய கிசிக்கின யாருடைய ஆங்கியா மான்கர் ஆர்டரை கேட்டு பேடோ பர் ஃபல் நகி லக்தே மரத்தில் இருந்து நம்மளுக்கு பழம் கிடைக்காது. और उसी प्रकार அதே போல किसी की तलवार देखकर எந்த ஒரு கத்தியையும் பார்த்து தல்வார்னா கத்தியை பார்த்து மௌசம் நகி பதலத்தா மௌசம்னா கிளைமேட்டிக் சேஞ்சஸ் ஓகேவா பருவநிலை நகி பதலத்தா சேஞ்சஸ் ஆகாது மாற்றமாக இருக்காது அப்படின்ட்டு சொல்கிறான் ஓகேவா. அர்த்தார்த் प्रकृति किसी मनुष्य के अधिकार के अधीन नहीं है அர்த்தார்த்தனா ஆகியால் பிரகிருதி இயற்கை கிசி மனுஷியக்கே அதிகார் எந்த ஒரு மனிதனுடைய அதிகாரத்திற்கு ஆதீன் நஹி ஹே ஆதீனா அடிமையாக இருக்காது அடிமைக்கு முற்படாது அப்படின்ட்டு சொல்கிறாங்க சரியா. நெக்ஸ்ட்டு 4th ஒன் बुलंदियों पे पहुँचना कोई कुशलता नहीं बुलंदियों पे ठहरना कमाल होता है. बुलंदियों அப்படின்னா அந்த ஹையர் போஸ்டிங்ஸ் பதவி ஓகேவா. பகுஞ்சனா நம்ம பிராத்மிக்லேருந்து நான் சொல்கிறேன். பிராத்மிக்லேருந்து என்ன சொல்லுவோம் பகுஞ்சனா சென்றடைதல் அப்படின்னு அர்த்தம் சரியா. ஒரு பதவியில் சென்றடைகிறது அப்படின்றது கோயி குஷலத்தை நகி எந்த ஒரு டேலண்ட் ஒரு திறமையும் இல்லை குஷலத்தன டேலண்ட் ஒரு வித்தியாசமான ஒரு சாகசம் இல்லை. புலந்தியும் பே டஹரனா அந்த போஸ்டிங்லேயே டஹரனா அப்படியே தக்க வைக்கிறது ஓகேவா. டு ரெசிஸ்ட் கமால் ஹோத்தா ஹை கமால் அப்படின்னா அமேசிங்கான ஒன்று. நம்ம ஒரு போஸ்டிங் அதில் அடையிறது பெரிய விஷயம் இல்லை அதே இதுலேயே நம்ம தக்க வச்சுக்கணும் எப்பயுமே அதே லெவல்லே ஃபஸ்ட்டு லெவல்லே இருக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறார் சரியா. ஷாயர் அசோக் சாஹில் கஹத்தே ஹை கி बुलंदियों को छूना बड़े बड़े ओहते पर बैठना कोई बड़ी बात नहीं है. ஷாயர் கவிஞரான அசோக் ஷாஹில் சொல்கிறாரு கஹத்தே ஹைனா சொல்கிறாரு கி சோட்டி கி பொண்ணு என்னவென்றால் புலந்தியோ கொச்சூனம் எந்த ஒரு பதவியை அடையிறது படே படே ஒஹத்தே பத் பைட்னா அப்படின்னா என்ன பெரிய பெரிய ஒஹத்தேனா போஸ்டிங்ஸ் பத் அந்த பதவியில் பைட்னா உட்கார்றது கோயி படி பாத் நஹி ஒரு பெரிய விஷயம் இல்லை சரியா. உன்ஹே அந்த தக்க அதை அந்த கடைசி வரைக்கும் பனாய ரகுனா தக்க வச்சுக்கிறது ஓகேவா. டு ரெசிஸ்ட் நம்ம கூடயே அதே லெவலே இருக்கிறது படி பாத் ஹோத்தி ஹே அதுதான் பெரிய விஷயம். நீ ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறேன்னா ஃபஸ்ட்டு ஒரே ஒரு வாட்டிக்கு மட்டும் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கக்கூடாது எப்பயுமே ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரியா. अर्ध இதுக்கு அர்த்தம் என்னன்னா यक है कि बड़े बड़े पदों पर पहुँचने के बाद பெரிய பெரிய பதவியில் சென்றடைஞ்சதுக்கு அப்புறம் கூட பதோங்கோ அந்த தக் பதவியினுடைய கடைசி வரைக்கும் சம்பால்னா தக்க வைக்கிறது டஹர்னா சம்பால்னா தக்க வைக்கிறது கமால் மானா ஜாயேகா ஒரு அமேசிங்கான விஷயம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ठीक है. नेक्स्ट 5th वन जो घर बनाओ तो एक पेड़ भी लगा लेना परिंदे सारे मुहल्ले में चकचकाएंगे. जो घर बनाओ यार यारலாம் வீடு கட்டுறீங்களோ तो एक पेड़ इकना एक ஓகேவா एक पेड़ भी लगा लेना ஒரு மரத்தை லகாலேனா நடுங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஓகேவா. பிளான்ட் ட்ரீஸ் பரிந்தே சாரே முகலேமே சக்சகாயேங்கே நீங்கள் மரம் நட்டிங்கன்னா பரிந்தேன்னா பறவைகள் சாரே முகலேனா உங்கள் வீட்டில் மட்டும் இல்லை சாரே முகலே ஃபுல் ஏரியா முகலேனா லொக்காலிட்டி சரியா ஃபுல் ஏரியா முழுக்க சக்சகாயேங்கே கீச்சுன்னு கத்தும் டிக்ஸ் பண்ணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க சரியா. இப்போ பாவார்த்து பார்ப்போம். डॉक्टर के ऋषि इस शेर में पेड़ों का महत्व बताते हैं.
டாக்டர் கே ரிஷி இஸ் ஷேர் ஷேர்னா என்ன சொன்னேன், கவிதைன்னு சொன்னேன். இந்த கவிதையில் பேடோங்கா மகத்துவ, மரத்தினுடைய முக்கியத்துவத்தை சொல்கிறாரு. நயா கர் பனானே வாலே சே, புதிய வீடு கற்றவங்கள்ட்ட ஷாயர் கஹத்தே ஹை, ஷாயர்னா கவிஞர் கூறுறாரு கி கர் பனாத்தே சமய, வீடு கட்ட மூலம் அந்த டயத்தில் ஏக் பேட் பி லகாதோ, ஒரு மரத்தையும் நடுங்க. உஸ் பேட் மே பரிந்தே ஆக்கர், அந்த மரத்தில் பரிந்தே பறவை வந்து நிவாஸ் கரைங்கே, நிவாஸ்னா தங்கிரும், டஹர்னா சரியா தங்கிரும். சுபக் ஷாம் சக் சஹாயேங்கே, சுபக் காலையிலும், ஷாம் சாயங்காலத்துலேயும், சக் சஹாயேங்கே ஃபிக்ஸ் பண்ணும், கீச் கீச்சுன்னு கத்தும். உன் பரிந்தோன் கி மீட்டி போலி, அந்த பறவைகளினுடைய மீட்டி போலி இனிமையான பேச்சுனா என்ன, அந்த பாட்டு. ஹமே ஆனந்த பிரதான் கரேங்கி, நம்மளுக்கு பெரிய ஆனந்தத்தை தரும். அவுர் மற்றும் சாரே மொஹலேமே, எல்லா லொக்காலிட்டி சரியா, மொஹலேனா லொக்காலிட்டி, அந்த ஃபுல் ஏரியா முழுக்க குஷிகா வாத்தாவரன் ரஹேகா, சந்தோஷத்தினுடைய வாத்தாவரன் சூழலை நம்மளுக்கு கொடுக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சரியா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். லேர்னிங் டெய்லியை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பி ஹாப்பி ஆல்வேஸ். நம்ம நெக்ஸ்ட் கஜல் பார்ட் 2 வீடியோவில் நம்ம இன்னும் கொஞ்சம் கவிதைகளுக்கான அர்த்தத்தை பார்ப்போம். சரியா?